தன் தங்கையிடம் தவறாக நடக்க முயன்றதை தட்டி கேட்டதால் சிறுவன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சிறுவனுடைய தாய் கூறியிருக்கக்கூடிய தகவலானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பொண்ணை கூப்பிட்டுருக்கான் சார், அது வா தப்பா நடந்துக்கலான்ட்டு என் பையனையும் சேர்த்து வச்சு அதில் கலந்துருக்கான் சார். என் பையன் வந்து கேட்டது ஏன் என் தங்கச்சி வந்து நீ கூப்பிட்ட ஏன் தப்பா நடந்தது ஏன் கூப்பிட்டேன்னு கேட்டு அவனுக்கு போய் சண்டை வச்சுருக்கானு சார். அங்கே அவ வாயை கையும் பொட்டி அவனை கழுத்துல கத்தி வச்சு வச்சிருக்கான் சார். அந்த பையன் மூச்சு விட முடியாம பிள்ளை கூப்பிட முடியாம வாயில துணி வச்சு அமைக்கி கொலை பண்ணிட்டான் சார். 10 இடத்துல குத்து, வயிற்றுல குத்து, கழுத்துல வச்சு குத்திட்டான் சார். நடவடிக்கை சார், நீங்க கண்டிப்பா என் பையனுக்கு நியாயம் கிடைச்சாவளு சார். எந்த பொண்ணுக்கு இப்படி வரக்கூடாது சார். நிலைமை எந்த பொண்ணையும் நான் வந்து வேலை செய்யறேன் சார். என் பொண்ணை கூப்பிட்டு தப்பா நடந்துக்கிறது வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கா சார். 4 வருஷமா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கா சார். நேற்று நான் வந்து வெறுப்பூருக்கு போனதுனால இவன் வந்து இந்த சமயத்துல இங்க விளையாண்டுட்டு இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டு சார். 3 விளையாண்டுட்டு இருந்துச்சு சார். அந்த பொண்ணை கூப்பிட்டோன்னே வா கேட்க விட்டு போல எனக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்களுக்கு சார். இந்த பொண்ணு போயிருக்கு சார். நீ ஏன் பொண்ணை தப்பா நடந்துக்க கேட்டேன்னு என் தங்கச்சி ஏன் போய் கூப்பிட்டு நான் போய் கேட்டுக்கேன் சார். அங்கேயே அடிச்சு பாயெல்லாம் துணியை கட்டி பின்னாடி கையெல்லாம் கட்டி கழுத்துல வெட்டி இருந்துக்கா சார். கத்தி க்ளோஸ் எல்லாம் போட்டு இருந்து அடையாளம் தெரியாம கையில கைரேக பதியாம களை பண்ணிருக்கா சார் என் பையனை. முன்னாடில இருந்து அது அண்ணனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். முன்னாடி என்னை தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. அடுத்தது நேத்தி அண்ணனை கூப்பிட்டாங்களா, போயிட்டு மறுபடியும் வந்தோடனே எதுக்குடா கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டேன்னா ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதுக்கு தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னானா. சரி அப்படின்னு சொன்னேன். அடுத்தது மறுபடியும் கூப்பிட்டாங்களா, கூப்பிட்டுட்டு மறுபடியும் வரல. ஊன்னு சத்தம் கேட்டுது. அப்புறமா கீழே பெஞ்சு தான் உழுவுற மாதிரி சத்தம் கேட்டுது. அப்புறமா அது அண்ணன் என்னைய கையை பிடிச்சி இழுத்து கேக்கு எனக்கு பர்த்டே இங்கே வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து அது மூளையில் செப்பல் போடுற மூளையில் உட்கார வச்சுருந்தாங்க. அது ஒரு நிமிஷம் இரு நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா. அங்கே மேலே ஒரு ரத்தமாக இருந்தனால நான் பயந்து ஒடியான்ட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.